இப்போ ரீசெண்டாக தளபதி கச்சேரி, how did that go? விஜய் சார் சாங்ஸ் தான் பாடணும். அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடிலாம் மச் லேட்டர் தான் தெரியுமே. ஒன் லாஸ்ட் டைம் சொல்லும்போது நமக்கு ஐயோ ஒன் லாஸ்ட் டைம் சொல்றாங்களே. என் நெஞ்சில் குடியிருக்கும் Before Anvi, after Anvi. Sometimes when I go at people click pictures, Anvi வந்து அலோவே பண்ண மாட்டா. அன்வியோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் நீங்க பாடும்போது? அந்த ஸ்டேஜ் முன்னாடி நின்றுட்டு எப்ப வருவ டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படி கத்திண்டே இருப்பா ஃப்ரண்ட் ரோல. இல்லைன்னா பப்ளிக் கான்சர்ட்ஸ்ல வந்து என் காலை பிடிச்சிட்டு வா கிளம்பலான்னு சொல்லிட்டு தொங்கியிருக்கா. வீட்டுல பாட விட மாட்டான். ஏன்? டோன்ட் சிங். இதெல்லாம் நீ உன்னோட ரிஹர்சல்லாம் உன்னோட கச்சேரியில வச்சுக்கோ. நீ வீட்டுல நீ பாடவே கூடாது. அண்ட் ஹவ் இஸ் இட் டு see குட்டி பசங்க பாடிட்டு? இப்போ நான் லாஸ்ட் எபிசோடுக்குலாம் போறச்சே வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டே இருந்தேன். சைந்தவி நீ அழகா these kids played a prank on me in the last episode. I'm like யாரா நீங்க? சோ உங்களுக்கு நீங்க பாடுனதுல பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங்? கஷ்டமான கேள்வி. சொன்னா சண்டைக்கு வருவாங்க. சைந்தவி வந்துட்டு இவ்ளோ வைபா. ஒரு வாட்டி ஹாரிசன் அது வரைக்கும் பாடிட்டு இருந்த ரெகுலரா சாருக்கு கான்சர்ட்ஸ். சார் வந்து வசீகரா ஆடுறான்னு ஆரம்பிச்சாரு. ட்ரை பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வசீகரா ஆடும்போது nobody expected me to dance on that stage. It was like கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை. ஹலோ, வெல்கம் பேக் டு த மோனிஷா அரவிந்த் ஷோ. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப இனிமையான ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது இவங்க பாடினா இவங்க பாட வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி 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 ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், அ வெரி குட் பர்சன் அப்படின்னும் சொல்லலாம். சைந்தவி அவங்களோட தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த ஃபுல் எபிசோட் பேச போகிறோம். ஐ ஹாவ் அ லாட் டு ஆஸ்க் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் சைந்தவி. ஹாய் மோனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். நோ ப்ராப்ளம், மை ப்ளஷர். டு ஸ்டார்ட் வித், சைந்தவி ஏன் சிங்கர் ஆனாங்க? சைந்தவி ஏன் சிங்கர் ஆனாங்க? நல்ல கேள்வி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஐ ஸ்டார்டட் சிங்கிங் when I was 5 years old. அப்புறம் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓகே. ஈவன் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் லேர்னிங் ஐ ஸ்டார்டட் சிங்கிங். ஸோ சம்வேர் ஐ டோன்ட் நோ எதனால் அதை ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணும்னு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் எவ்ரி டைம் வந்து இந்த அடுத்தடுத்து கிளாஸ் போவோம்ல ஸ்கூலில், அப்போ வந்து டே 1 இஸ் ஓரியன்டேஷன் டேல வேர் யூ ஸ்டாண்ட் அப் அண்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். அப்போ ஒவ்வொரு புது டீச்சர் வந்து கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் எய்ம், வாட் யூ வாண்ட் டு டூ இன் லைஃப்னு கேட்பாங்க. எவ்ரி இயர் ஐ ஆக்சுவலி செட் சிங்கர் ஆகணும்னு. ஸோ நான் என்றைக்குமே வந்து டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது. ஆமாம். ஸோ அப்போல்லாம் வந்து ஆக்சுவலி பயங்கரமாக ரெடிக்யூல் பண்ணுவாங்க. ஏய் சிங்கர் ஆகணும், சிங்கிங்லாம் ஒரு ஹாபி, நீ முதல்ல சொல்லு, ப்ரொஃபஷ்னலாக என்ன ஆகணும், இன்ஜினியரிங்கா டாக்டரா இல்லைனா வந்து பேங்க் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. பட் அது என்னவோ தெரியல, ஐ ஹவ் நெவர் கான் அவே ஃப்ரம் தட் ஆன்சர். ஓகே. அதனால அது அப்படியே இட்ஸ் பிகம் லைக் ஒரு பேஷன். ஆமாம். ஏன்னா நான் கேட்டதுக்கு ரீசன் அப்பா டாக்டர் இல்லை. அப்பா டாக்டர் யூஸ்வலா அதுவும் அந்த காலத்துல அப்பா டாக்டர்னா பசங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துடும். ஆமாம். ஆக்சுவலி வந்து 10th படித்து முடிச்சுட்டு when you have to choose 11th வந்து நான் பயாலஜி தான் ஃபஸ்ட்டு போய் உட்காந்தேன். என்னோடய பிரின்சிபல் வந்து ரவுண்ட்ஸ் வந்தார். அப்போ வந்து he saw me and said, நீ என்ன பண்ணுற இந்த கிளாஸில்? நான் சொன்னேன், நான் வந்து எனக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து கூப்பிட்டுட்டு என்னை கூட்டிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு, டாக்டர் பவானி சங்கர் அவர் பேர், ஆஃபீஸ் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் தான் வந்து காமர்ஸ்க்கு ஃபீஸ் கட்டி புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேராக என்னை காமர்ஸ் கிளாஸில் போய் உட்காத்தி வச்சுட்டு, இதுதான் உன் கிளாஸு, படிக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, பாடுறது வந்து காடோட கிஃப்ட்டு, நீ பாடு போதும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலேருந்து கூப்பிட்டு அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி அவள் வந்து பாடட்டும் போதும் ஒன்றும் படிக்க வேண்டாம்னு சொல்லி, அதாவது ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் வந்து தட்ஸ் சோ ஃபார்வர்ட் திங்கிங் இல்லை அதுவும் அந்த டைம்ல. ஆமாம். இன்ஃபேக்ட் ஐ met him recently last year. I met him and I told him this incident. He doesn't even remember.
அப்போ இமேஜின் ஹவு செல்ஃப்லெஸ்லி தே ஹவ் டச்ட் சோ மெனி I know. லைவ்ஸ். I know. அப்படியா ஞாபகம் அப்படியான்னு வச்சுக்கிற கேட்க அளவுக்கு ஆமா கூட அது வந்து அவர் வந்து அப்படியா ஸ்பான்டேனியஸ். எக்ஸாக்ட்லி அப்படியா நானா அப்படிங்கிறாரு. நீங்க தான் சார் That's so sweet. இல்ல ஆக்சுவலி இட்ஸ் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு சம்டைம்ஸ் என்ன வேணும்ட்டு அந்த கையை கொண்டு கூட்டிட்டு போய் இல்லை இதுதான் நீ யூர் டெஸ்டின் டு திஸ்ன்னு சொல்றது, அதுவும் கமிங் ஃப்ரம் ஒரு பிரின்சிபல். ஐ திங்க் இட்ஸ் a very அண்ட் good. என் பேரண்ட்ஸும் வந்து என்றைக்குமே வந்து நீ படிச்சு தான் ஆகணும் என்ன ஃபோர்ஸே பண்ணது கிடையாது. பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சோடனே அம்மா ஸ்டார்டட் டேக்கிங் மீ டு காம்படிஷன்ஸு. ரொம்ப சின்ன வயசுலேயே பாட ஆரம்பிச்சதுனால ரெக்கார்டிங்ஸு எல்லாமே ஷி யூஸ் டு அக்கம்பெனி. அன்டில் மை டாட்டர் வாஸ் born my mother used to accompany me everywhere. பக்கத்து தெருவுனா கூட மை மதர் யூஸ் டு. இப்போ வந்து என்ன நான் உன் பொண்ணை பார்த்துக்கிறேன் இப்போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஷீ சென்டிங் மீ. அந்த மாதிரி தான் ஃபோர்ஸ் பண்ணதே இல்லை. இதான் நீ பண்ணணும் அதான் பண்ணணும் ஏன் பண்ணலை அதெல்லாம் கேட்டதே இல்லை. ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ஐ எம் ஃபாலோயிங் மை பேஷன். அண்ட் டூ எஜுகேட்டட் பேரண்ட்ஸ், வெரி வெல் எஜுகேட்டட். எங்கள் அம்மா வந்து எக்ஸ் பேங்கர். அம்மா வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அம்மா ஐஓபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே அவ்வளோ பிரான்ச்சஸ் இருந்தது. ஷி வாஸ் ஹெட்டிங் த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு. அப்பா வந்து டாக்டரு. ஆனால் நீயே அகாடமிக்ஸ் எடுத்துக்கல அப்படின்னு வந்து கேட்டதே இல்லை. ஐ திங்க் தேவர் ஹாப்பி. எல்லாருக்குமே பாட்டு பிடிக்கும். சரி ஒருத்தி பாடுறா நம்ம குடும்பத்தில். ஏன்னா யாரும் சிங்கர்ஸ் கிடையாது எங்கள் ஃபேமிலியில். ஐ திங்க் தேவர் மோர் தென் ஹாப்பி டு யூனோ encourage bring me you into the field. That's so nice. Actually உங்க பிரின்சிபல் சொன்னது கரெக்ட் தான். எல்லாராலையும் பாட முடியாது, ஆனால் எல்லாராலையும் ஒரு வேலையை செய்ய முடியும். That's so true. And the first நீங்கள் போய் நின்று பாடும்போது how did it feel? நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு பாடினீங்க? which was like is it நீங்கள் கர்நாடிக் தான் ஃபஸ்ட் போனீங்களா, கச்சேரிஸ் ஃபஸ்ட்டு பாடினீங்களா, or was it the movies? இல்லை மூவிஸ் வந்து கேம் லேட்டர். நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் 5 வயசில் பாட ஆரம்பிச்சேன்னு. என் வீட்டில் எங்கள் அந்த பஜனை கோவில் சத்சங்கம் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க எவ்ரி வீக்கெண்டு. நான் வீட்டில் தனியாக ஓட முடியாதுல்ல, என்ன ரொம்ப குட்டி, அதனால் கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க போய் அதை பஜனை சத்சங்கம்லாம் அட்டன் பண்ணும்போது நான் வெளியில் விளையாடிட்டு இருப்பேன். அங்கே நிறையா குழந்தைங்க இருப்பாங்க, மற்ற பேரண்ட்ஸோட குழந்தைங்களாம் இருப்பாங்க. நாங்களாம் ஒரு செட்டு, நாங்களாம் வெளியில் விளையாடிட்டு இருப்போம். அப்போது ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் அந்த சத்சங்கமில் வந்து எனக்கு ரொம்ப ஐ வாண்டட் டு சிங் தட் டே. நான் வந்து மைக்குக்காக அடம் பிடிச்சுட்டே இருந்தேன். இட் வாஸ் இன் டி நகர். ஐ ரிமெம்பர் வெரி வெல் ஆல்சோ. நான் மைக்குக்காக எனக்கு மைக் வேணும், நான் பாடணும், எனக்கு மைக்கு வேணும், பாடணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். வேறு வழியே இல்லாமல் சரி ரொம்ப டேண்ட்ரமாக இருந்ததுனால சரி போனால் போது குழந்தை தானே ஒரு பாட்டு பாடட்டும்னு மைக்கு கொடுத்தாங்க. நான் சும்மா ஒரு பஜனை அவ்வளோ நாள் நான் கேட்ட பஜனை வந்து சரி ஓகேன்னு பாட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி வீக்கெண்ட் நான் போனால் அந்த ஒரு பஜன் பாடுறதுக்கு மைக்கு கொடுப்பாங்க. அது அதுக்கப்புறம் பஜன் டீம் அப்படியே எல்லா பஜன்ஸும் கற்றுண்டு பஜன் டீமோட உட்காந்து எனக்கு அப்படிதான் வினயாவை தெரியும். வினயா அண்ட் ஐ கோ வே பேக். அப்போல இந்த வினயா வாஸ் ஹெட்டிங் த பஜன் டீம். உமாஜி அண்ட் வினயா அவங்க தான் மெயின் சிங்கர்ஸ் பஜன் டீமில். நான் அப்போ வந்து எல்லா பஜனையும் அவங்கள பார்த்து ஐ வாஸ் இன் ஆ ஆஃப் தெம் அண்ட் லேர்னிங் ஆல் தோஸ் பஜன்ஸ் ஃப்ரம் தெம் அண்ட் பார்ட் ஆஃப் த பஜன் குரூப். அப்படி பாடிட்டே இருக்கும்போது அவள்லாம் வினயா உமாஜி அதுக்கப்புறம் கோவிலில் இருந்த மற்றவங்கலாம் வந்து தே ஸ்டார்டட் சேயிங் அவள் நல்லா பாடுறா, வை டோன்ட் யூ மேக் ஹர் லேர்ன் ப்ராப்பர்லி. அவள் பாடுறா கேட்டு அதில் பாடுறா, பட் ப்ராப்பராக ஒரு டீச்சர்கிட்ட போடுங்க, லெட் ஹர் ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு சொன்ன 10 வயசுல தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் லேர்னிங் பஜன்ஸ் அண்ட் சிங்கிங். அண்ட் தென் ஒன்ஸ் கர்நாடிக் தான் ஆரம்பித்தேன். கர்நாடிக்கே ஃபியூ இயர்ஸ் நம்ம கற்றுண்டு சும்மா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸில் இந்த கோவில்லலாம் பாடும்போது இந்த மாதிரி ஒரு கோவிலில் தான் சங்கர் அண்ணான்னு ஒரு அண்ணா வந்து நான் வந்து ஒரு லைட் மியூசிக் கான்சர்ட் பண்ணுறேன், சும்மா வந்து ஒரு பாட்டு பாடுறேன் அதுலன்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது இப்போ தான் சினிமா பாட்டு கற்றுண்டு அந்த ப்ரோக்ராமுக்காக 3 சாங்ஸ் கற்றுண்டு நான் போய் பர்ஃபார்ம் பண்ணேன். அங்கே வந்து ஒரு ட்ரம்மர் சுரேஷ் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம்மர், அவர் வந்து ரெகுலராக ட்ரூப்பில் கூப்பிட்டா பாடுவியா அப்படின்னு. அப்போ எனக்கு 3 சினிமா பாட்டு தான் தெரியும் அந்த ஷோக்கு. அந்த 3 பாட்டு தான் பாவம் என்னையும் கூப்பிட்டு கச்சேரியில் அந்த 3 பாட்டு பாடுறதுக்காக கூப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் கொடுப்பாங்க. நான் தான் சரி ரெகுலராக லைட் மியூசிக் ஸ்டேஜஸ்லலாம் பாட ஆரம்பித்தேன். அப்புறம் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் அதில் பாட ஆரம்பித்தேன். அப்படியே காட் இன்டு மூவிஸ். இப்போ வரைக்கும் எது ரொம்ப பிடிக்கும்? பஜனை, சிங்கிங் இன் ஸ்டேஜ் அண்ட் லைவ், ஆர் சிங்கிங் ஃபார் மூவிஸ்? அதாவது எனி ஃபார்ம் ஆஃப் மியூசிக்காக இருக்கட்டும், பஜனையாக இருக்கட்டும், இல்லைனா கிளாசிக்கலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஐ என்ஜாய் டூயிங் லைவ் பர்ஃபார்மன்ஸ். அது அண்ட் ஐ டூ நான் நிறைய டிஃப்ரெண்ட். ஸோ அது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ் ஆல்சோ. பட் லைவ் மியூசிக் இஸ் சம்திங்
தனி, பிகாஸ் யூ கெட் டு see the audience reaction immediately. இல்லை கண்ணுக்கு எதிரிலே உங்களுக்கு அந்த ஆன்சர் அண்ட் ரெஸ்பான்ஸ் தெரியும் போது மேக்ஸ் யூ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ஹாப்பி. அவ்வளோதான். ஸ்டேஜ் இஸ் மை ஹாப்பி பிளேஸ். தட்ஸ் ஸோ ஸ்வீட். அப்படியே லைவ் பர்ஃபார்மன்ஸஸ் இப்போ ரீசெண்டாக தளபதி கச்சேரி, ஹவு டிட் தட் கோ? ஹவு வாஸ் இட் டு பி லைக் ஒருத்தங்களோட ஃபேர்வெல் மாதிரி ஒரு பெருசாக பண்ண ஒரு இதில் வந்துட்டு இருந்தது எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து ஃப்ராங்க்லி நான் தே சோஸ் மீங்கிறதே வந்து ஐ வாஸ் வெரி ஓகே. ஃபஸ்ட்டு அது வந்து எதுக்குன்னே தெரியாது. ஓ ஓகே. மலேசியாவில் ஒரு ப்ரோக்ராம் அவைலபிளாக இருக்கீங்களா அந்த டேட்டில்? ஒன்று சார் டேட்டில் அவைலபிலிட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் பேசிட்டு கண்டிஷன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து விஜய் சார் சாங்ஸ் தான் பாடணும். அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடிலாம் மச் லேட்டர் தான் தெரியுமே. அதாவது மச் லேட்டர்னா ஒத்துக்கும் போது எனக்கு தெரியாது. அதே ஒன்லி செக் ஃபார் மை அவைலபிலிட்டி, மை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் மலேசியாவில் வந்து பாட முடியுமா. ஸோ அதுக்கப்புறம் when I knew and when I saw the first poster, அது போஸ்டருக்கு முன்னாடி I knew இந்த கான்சர்ட்டுக்கு தான், பிகாஸ் தே கேம் அண்ட் ஷார்ட் அ ப்ரோமோ. அப்போ கூட யாரெல்லாம் பாடுறாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒரு 15 சிங்கர்ஸு, அதில் 4 ஃபீமேல் சிங்கர்ஸ் தான். ஸோ ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் லைக் ஓ மை காட், ஒன்லி நிஜமாகவே ஹேண்ட் பிக்ட் ஃபோர் சிங்கர்ஸ், ஃபீமேல் சிங்கர்ஸ் இருக்கும்போது அதில் நம்மளையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்களேங்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்னு தான் சொல்லணும். பிகாஸ் திஸ் இஸ் லைக் ஒன் லாஸ்ட் டைம் சொல்லும்போது நமக்கு ஐயோ ஒன் லாஸ்ட் டைம் சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து கஷ்டமாக தான் இருந்தது. பட் இட் வாஸ் மேசிவ். இட் வாஸ் வெரி வெல் ஆர்கனைஸ்ட். மாலிக் ஸ்ட்ரீம்ஸும் சரி, நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸும் சரி, தே ஹேட் டு த டீ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. வெரி, ஏன்னா இத்தனை பேர் சமாளிக்கணும், இத்தனை நாட் ஓன்லி மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், you had a whole bunch of celebrities flying in for that eventல. டான்ஸ் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும், lot of people. I think they just managed it so beautifully. No chaos, nothing, and 75,000 people in that stadium. Oh, wow. Okay. To listen to them cheer and show their love for Thalapathy. எல்லாமே வந்து it was, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப இட் வாஸ் அ வெரி சர்ரியல் மூமெண்ட். பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு மெமரபிள் ஈவெண்ட் இருக்கும். திஸ் வாஸ் ஒன் சச் கைண்ட் ஆஃப் அன் ஈவெண்ட். நைஸ். ஸோ இவ்வளோ பாடும்போது how difficult it is to take care of the vocal cords? அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். அதுதான். ஏன்னா வந்து more than us consuming something and getting our voice trained, ஏன்னா அது நம்ம பண்ண மாட்டோம். By now we are all adults. I think we'll be a little careful on what we eat. அதெல்லாம் அதில் சிலதெல்லாம் will affect your throat. But main strain for the throat is only abuse through singing or shouting. நம்ம வந்து when we push our vocals and when it comes to two different drastic styles. இப்போ வந்து like for instance is Margazhi season, also doing a lot of Carnatic concerts, bhajans எல்லாம். But here I'm singing cinema. It involves a lot of different techniques for the voice and throat. ஸோ அப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆகும் தான். அதை வந்து எப்படி ரெஸ்ட் தான் மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதுதான் நான் யோசிப்பேன், நமக்கு தொடர்ந்து ஒரு 40 பேர்கிட்ட பேசினா குரல் காலியாகுது, இவங்க எல்லாம் எப்படி பாடுறாங்க. சம்டைம்ஸ் வந்து வாய்ஸ் ரெஸ்ட் தான் ஒன்லி வே. நம்ம என்னதான் அன்லெஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனால் தான் யூ டேக் மெடிக்கேஷன். இன்ஃபெக்ஷன் ஆகலை, ஸ்ட்ரெயின் தான் அப்படின்னா ரெஸ்ட் தான், வேறு வழியே கிடையாது. அதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது வந்து அப்புறம் இந்த மாதிரி சுடு தண்ணி அண்ட் சம்டைம்ஸ் if it's extremely cold, அப்போ you should not have hot water also. Okay. It better to be at room temperature. இது ரொம்ப கோல்டாக இருக்குது ஆடிட்டோரியம் and you're having extremely hot waterனா பயங்கரமாக ட்ரை ஆகிடும் த்ரோட்டு. அதே மேனேஜ் பண்ணுறது அது இன்னொரு தலைவலி. அதுக்கு பேசாமல் ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் குடிச்சிட்டு யூ கேன் அட்லீஸ்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். நல்லா ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் த்ரோட்டை, ட்ரை ஆகாமல். ஏன்னா ட்ரைனஸ் ஆச்சு, ஃப்ரிக்ஷன் ஆச்சுனாலே யூ வில் ஸ்டார்ட் காஃபிங். காஃப் வந்துச்சுன்னா மிச்சம் எல்லா சிம்டமும் யூ கேன் ஹேண்டில். காஃப் மட்டும் முடியாது. ஆமாம், த்ரோட் பெயின் எல்லாமே யூ கேன் ஹேண்டில். இந்த காஃப் இஸ் த வேர்ஸ்ட் சிம்டம். இட் ஒன்ட் லெட் யூ சிங். 2 லைன் பேசுறது கூட முடியாது, காஃப் வரும். இல்லை 2 லைன் பாடினா இன்னும் ஜாஸ்தி இதுவாகும். அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி த லாஸ்ட் சிம்டம் டு சப்சைட். மிச்சது எல்லாமே டக்கு டக்குன்னு சரியாயிடும். இன்ஃப்ளமேஷனு,
எல்லாமே இட் வில் செட்டில் டவுன் வித் மெடிகேஷன் ஒரு யூனோ சம் ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே. இந்த காஃப் மட்டும் கடைசியாக போகிறவர் வந்து காஃப் தான். நம்மளை வச்சு செஞ்சுட்டு போகிறது வந்து காஃப் தான் ஆக்சுவலி. ரெகுலராக வந்துட்டு ஹவு டு யூ மேனேஜ் யுவர் டயட், என்னென்னா வந்துட்டு யூ இன்க்ளூட், எப்போ வந்து உங்களுக்கு அந்த டயட் கான்ஷியஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு? சின்ன வயசுலேயே அப்பப்போ ஏதாவது யூ சி சம் சீனியர்ஸ் ஏதாவது ஒரு டிப்ஸ் அவங்கக்கிட்டே யூ டேக் ஆர் யூ ஆஸ்க் தெம் ஹவு டு டூ தட். அந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலி எனக்கு வந்து பயங்கர கோல்டு ட்ரிங்க்ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. பட் ஐ அவாய்ட் இட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ், ஃபார் ஃபிட்னஸ்ஸு வெயிட் போடக்கூடாது அப்படின்னு. அண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கிரேப்ஸ் என்னால் ஃப்ரூட்டாக சாப்பிட முடியும், பட் கிரேப் ஜூஸ் சாப்பிட்டேன்னா எனக்கு உடனே தொண்டை பிடிச்சிக்கும். அது நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம். அதே மாதிரி கிவி ஃப்ரூட்டாக சாப்பிட முடியும், பட் கிவி ஜூஸாக குடிச்சேன்னா காலி. ஐ கேனாட் ஈவன் டாக். அப்படியே இட் வில் ஜஸ்ட் தட் இன்க்ரீஸ் ஷார்ட் ஆஃப் வைட்டமின் சி ஏதோ பண்ணுது அந்த மாதிரி. சம்டைம்ஸ் பப்பாயா வந்து இரிட்டேட் பப்பாயா இல்லை சாரி பைனாப்பிள் சம்டைம்ஸ் இரிட்டேட் பண்ணும். பட் ஆனால் அதே பைனாப்பிள் இஃப் யூ ஹாவ் இட் சோக்ட் இன் ஹனின்னா தட் இஸ் ஆக்சுவலி அ ரெமிடி அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜில்லுன்னு குடிச்சாலாம் ஒன்றும் ஆகாது, ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே பழகினதுனால. பட் க்ரஷ்ட் ஐஸ், ஆமாம், ஐ பர்பஸ்ஃபுல்லி அவாய்ட் க்ரஷ்ட் ஐஸ். அது வந்து பயங்கரமாக அந்த ஸ்லஷீஸ் எல்லாம் ஐசி ஸ்லஷீஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஏன்னா சாப்பிட்டோன்னா உடனே காலி. ப்ரிஃபரபிளி இஃப் யூ கோ அவுட் ஐஸ் கியூப்ஸே வேண்டாம். யூ டோன்ட் நோ வாட் வாட்டர் இட் இஸ் மேட். வாட்டர் அண்ட் க்ரஷ்ட் ஐஸ்லாம் வந்துட்டு அவ்வளோதான் டெஃபினெட்லி நல்ல இன்ஃபெக்ஷன் வந்துட்டு டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். வி கீப் சீயிங் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க, இது சாப்பிடாதீங்க, அது சாப்பிடாதீங்க. த ரீசன் பிஹைண்ட் இட் இஸ் லைக் ஈஸியாக வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ட்டு. அண்ட் வென் யூ ட்ராவல் ஹவு டு யூ மேனேஜ் யுவர் டயட்? வென் ஐ ட்ராவல் வந்து தான் மோஸ்ட் டிஃபிகல்ட்டு. சம்டைம்ஸ் ஐ வில் கேரி இந்த நட்ஸு கிட்ஸு கிரானோலா பார்ஸு இதெல்லாம் ரொம்ப பசிச்சுட்டு அங்கே எதுவுமே என்னால் சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஷேக்கு. ஸோ யூ ஆர் வெரி கான்ஷியஸ் ஆன் வாட் யூ ஈட்? ஐ எம் வெரி கான்ஷியஸ், ஐ எம் வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் ஐ ஈட், பட் ஸ்டில் எண்ட் அப் ஹேவிங் சம் ப்ராப்ளம் அது அதனால் வந்து அது சம்டைம்ஸ் எதுவுமே கிடைக்காது அண்ட் யூல் பி ஹங்க்ரி. திஸ் அண்ட் ஆல் இஸ் நாட் எனஃப். அங்கே என்ன இருக்கோ அதான் சாப்பிட முடியும். எனக்கு ஒரே ப்ரிஃபரன்ஸ், அது அந்த என்ன இருக்கோ அது வெஜிடேரியனாக இருக்கணும். ஏன்னா ஐ ஈட் வெஜிடேரியன் ஃபுட் ஒன்லி, ஐ கான்ட் ஈட் நான் வெஜிடேரியன். ஸோ வெஜிடேரியனாக இருந்த வரைக்கும் அண்ட் டீப் ஃப்ரைடு ஐ டோன்ட் லைக் அண்ட் இட் இஸ் நாட் குட் ஃபார் த த்ரோட் ஆல்சோ. ஆனால் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் ஸ்டேஜில் சைடில் ஸ்நாக்ஸ் வந்து டீப் ஃப்ரைடாக தான் வச்சுருப்பாங்க. எதுக்கு? ஏதாவது ஹெல்த்தியாக வைங்க. அதே மாதிரி ஒன் திங் ஐ டெஃபினெட்லி டோன்ட் டூ இஸ் ஐ டோன்ட் ஈட் அன்குக்ட் ஃபுட் அட் ஆல் எக்ஸப்ட் ஃபார் ஹோம். வென் ஐ நோ என் வீட்டில் கண்டிப்பாக வந்து நல்லா வாஷ் பண்ணி சாலட்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வெளியில் எங்கேயுமே ஐ டோன்ட் ஈட் சாலட்ஸ், ஐ டோன்ட் ஈட் அன்குக்ட் ஃபுட். ஏன்னா சாப்பிட்டு வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதனால வந்து ஐ டோன்ட் ஈட் அன்குக்ட் ஃபுட். வாட்டருமே எங்கேயா போனேன், சப்போஸ் தே டோன்ட் ஹேவ் பாட்டில்ட் வாட்டர்னா நான் ஆஸ்க் ஃபார் ஹாட் வாட்டர், தட் இஸ் சேஃபர். நைஸ். ஸோ சைந்தவியோட ஜர்னி லைக் பிஃபோர் அன்வி, ஆஃப்டர் அன்வி, how do you manage singing, how do you manage doing live performances, how do you manage Anvi also? Anvi வந்து is a firecracker. Okay, அவ வந்து பயங்கரமா வந்து பேசுவா. Very strong opinions, very strong likes and dislikes at the age of 5. Okay, sometimes that's nice, no? That's nice to see also. She decides for என்ன போட்டுக்கணும், ஆமா, decides for herself. But sometimes வந்து decide for herself போது நம்ம சொல்றது கேட்கலங்கும் போது அப்போ பயங்கர காண்டாகும். சொல்லதான் கேளு தயவு செய்து அந்த மாதிரி இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் sometimes when I go at people click pictures, அன்வி வந்து அலோவே பண்ண மாட்டா. ஆக்சுவலி இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து I think if they are people who would have come across this, they know what I am telling. பயங்கரமா அடம்பிடிப்பா. She will not budge an inch. She will say you cannot click pictures with anyone. Very possessive அந்த விதத்தில். ஸோ அவளுக்கு தெரியாமலாம் பிக்சர்ஸ் எடுக்க வேண்டியதாக வரும். அந்த மாதிரி அவள் பார்க்காத போது அவளை அங்கே கூட்டிகிட்டு போங்க நாங்கள் அந்த மாதிரி. சம்டைம்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. ஷி வில் லைக் பாயிண்ட் பிளாங்க் நோ, நான் அலோவ் பண்ண மாட்டேன், நீ ஏன் அம்மா அந்த மாதிரி. சம்டைம்ஸ் ஏதோ நல்ல மூட்டில் இருந்தால் ஓகே அந்த மாதிரி.
பட் இனிஷியலி அவளை எங்கேயுமே கான்சர்ட்ஸ்க்கெல்லாம் கூட்டின்னு வந்தது கிடையாது. பட் இன் ரீசெண்ட் டைம்ஸ் ஷீ ட்ராவல்ஸ் வித் மீ. ஓ நைஸ். எங்கெல்லாம் முடியுமோ வேறெவர் ஐ கேன் டேக் ஹர் அலாங் வித் மீ. இப்போ நான் டிசம்பர்லேயே 2 times ஐ வென்ட் டு மலேசியா. ஒன் ஃபார் திஸ் தளபதி கச்சேரி, இன்னொன்று வந்து ஐ சாங் வித் சரண் அண்ணா ஃபார் எஸ்பிபி சார் ட்ரிபியூட் ஷோ ஒன்று. ஸோ அந்த ஷோக்கு ஐ டுக் அலாங் வித் மீ. அவள் வந்து உட்காருவா, ஆடியன்ஸில் உட்காருவா, கேட்பா. முன்னாடிலாம் உட்காரவே அன்வியோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் நீங்க பாடும்போது? இது வரைக்கும் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காளா? அப்ரிஷியேட்டுன்னு இல்லை, அவள் லைக் சின்ன வயசுலலாம் வந்து ஷீல் ஒன்லி வெயிட். இந்த ஸ்டேஜ் முன்னாடி நின்றுட்டு எப்போ வருவேன், டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படி கத்தின்ண்டே இருப்பா ஃப்ரண்ட் ரோவில். ஷீ ஹஸ் ஆக்சுவலி டன் தட். பப்ளிக் கான்சர்ட்ஸில் ஃப்ரண்ட் ரோவில் வந்து கத்திருக்கா. இல்லைன்னா பப்ளிக் கான்சர்ட்ஸில் வந்து என் காலை பிடிச்சிட்டு வா கிளம்பலான்னு சொல்லிட்டு தொங்கியிருக்கா. நான் பாடிட்டு இருக்கேன், லைக் அந்த கிப்ளிங் குரங்கு மாதிரி எங்கள் காலை பிடிச்சிட்டு இருந்தால் நான் பாடிட்டு இருந்தேன். ஐயோ எப்போ யாராவது வந்து தூக்கிட்டு போங்களேன்னு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. பட் இப்போ அப்படி பண்ணுறது இல்லை. ஷி லெட்ஸ் மீ சிங். ஆனால் வீட்டில் பாட விட மாட்டான். ஏன்? பாடவே கூடாது வீட்டில். வீட்டில் நீங்கள் பாடக்கூடாது. அவள் இல்லாத போது தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓகே. ஷில் பி லைக் நோ அம்மா டோன்ட் சிங், இதெல்லாம் நீ உன்னோட ரிஹர்சல்லாம் உன்னோட கச்சேரியில் வச்சுக்கோ, எங்கள் வீட்டில் நீ பாடவே கூடாது. அன்வி பாடுவாளா? அன்வி பாடுவா, அவள் பாடலாம். இப்போ ரிஹர்சலுக்கு என் ஃப்ரெண்ட்ஸு வினயா இல்லை வித்யா சுச்சி யாராவது வந்தால் அவெல்லாம் பாடலாம், நான் மட்டும் பாடக்கூடாது வீட்டில். சைந்தவி மட்டும் பாடக்கூடாது. என் அம்மா சொல்ல அடிப்பா, அவங்க அம்மாவை பாடக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே ஆள் நீ. அதேதான். ஆனால் விட மாட்டா. ஷி won't let me sing at home. But now she comes to concerts. Sometimes she's in the audience, sometimes she's in the backstage. Sometimes in between songs நான் போய் அவளை தூக்கி வச்சுட்டு அவளை சமாதானப்படுத்தி இடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாங் வரப்போகுதுன்னு டக்குன்னு இறக்கி விட்டுட்டு போயிட்டு பாடிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரிலாமும் ஆயிருக்கு. Depends on her mood on that day. Sometimes ஆனால் இப்போ in recent times she's got this habit of wishing me before all concerts. Oh nice. All the best அம்மா, சூப்பராக பாடு அப்படின்னு. ஸோ இப்போ அவள் சொல்லலைன்னா நானே கேட்பேன், சொல்றீ அம்மாக்கு, நீ சொன்னாதான் அம்மா நல்லா பாடுறேன்னு பயங்கர ஹாப்பி. நான் சொன்னாதான். ஸோ அதை வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி அவள் பிஃபோர் ஆல் கான்சர்ட் ஷி ஹேஸ் டு டெல் மீ ஆல் தி பெஸ்ட் அம்மா, சூப்பராக பாடு அப்படி. நான் வந்து ஐ ஆல்வேஸ் ஹவ் அட்மையர்டு. நான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யூ ஆர் பிரெக்னென்ட் வித் அன்வி. ஆமாம். அப்போதுலேருந்து நானும் உங்களை பார்த்துருக்கேன். யூ ஆல்வேஸ் ஒர்க்டு த்ரூ த ப்ரெக்னென்சி. அன்வி பிறந்ததுக்கு அப்புறமும் சரி, ஐ ஹவ் நெவர் சீன் யூ ரெஸ்ட். இத்தனைக்கும் நீங்கள் வந்து கோவிட் பேபியில் அன்வி இஸ் 2020. ஸோ கோவிட் டைம் ஆனால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்தது இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி பிரீத்தா வீட்டில் கொஞ்ச நேரம் நான் தூங்கி எழுதுக்கிறேன். பட் ஐ நாட் சீன் யூ ரெஸ்டிங். எப்படி ஃப்ரம் வேர் டு யூ கெட் தட் எனர்ஜி? ஒன்று வந்து பேஷன். ஓகே. இன்னொன்று ஐ வாண்ட் டு செட் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹர். ஓகே, இஃப் யூ ஃபாலோ யுவர் பேஷன், அந்த எஃபர்ட்டு அந்த கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் இருந்தானா யூ கேன் ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் கோல்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஐ ஹவ் சீன் விமன் இன் மை ஃபேமிலி ஆர் லைக் தட். மை மதர், மை கிராண்ட் மதர், ஐ ஹவ் நெவர் சீன். ஆமாம், அவங்க என்ன அப்படி நம்ம வீடியோ மேனேஜ்மெண்ட்டு, பேங்க் என்னோட பாட்டி ஈவன் அட் 60 years she was working for FAO. Okay, now she's 95. But Anna, she was still working, traveling. At 60 வந்து she used to bring foreigners-க்கெல்லாம் வந்து translator மாதிரி she used to work and she used to, and I've seen all the women in the family work and manage household. Almost 1 or 2 தான் they wouldn't have gone for work, but almost, but still work போகலன்னா கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வில்லேஜே சமாளிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விமென் தான், வெரி ஸ்ட்ராங் விமென் ஹேஸ் பீன் யூனோ கான்ஸ்டன்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அதனால் சீன் I've grown up seeing all of them. ஸோ அதெல்லாம் ஐ திங்க் இப்போ கூட வந்து my mother runs behind my daughter. When I am not there, she only takes care of. நான் இருந்தால் ஃபுல்லாக நான் தான் பண்ணியானோம் from A to Z. I remember you telling me. I have to do everything. இது வர நீ பண்ணு எனக்கு. But she is very well behaved with my mother. நான் இல்லைன்னா she is very adjusting. நம்மலாம் படுத்தவே மாட்டான், ஆனால் சேர்த்து வச்சு என்ன செஞ்சுருவான் நான் வந்ததுக்கப்புறம். she will be like, நான் வந்து நீ இல்லாத போது நான் பாட்டிக்கிட்ட சமத்தா இருக்கேனே, நீ ஹாப்பியாரு, நீ இருக்கல, இப்போ நீ தான் பண்ணணும், நான் உன்னை படுத்து வந்தேன், ஏன்னா நீ தான் என் அம்மா. என்ன ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா ஷீல் பி லைக், நீ தானே அம்மா, நீ பண்ணு. இல்லைன்னா ஷீல் பி லைக், ஏன்டி என்ன மட்டும் இப்படி படுத்துறேன்னா, யார் வயிற்றுக்குள்ளேருந்து நான் வந்தேன், ஓ வயிற்றுக்குள்ளே தானே நான். இப்படியெல்லாம் லாஜிக்காக பேசி வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணுவா அவ. ஸோ ஆனால்
சும்மா கம்ப்ளைண்ட்னு இல்லை, ஷீ இஸ் சூப்பர் ஃபன் ஆல்சோ, வெரி பிரைட் அண்ட் வெரி சார்மிங், வெரி எனர்ஜெட்டிக். ஆமா. அண்ட் ஐ திங்க் வித் லாட் ஆஃப் கிளாரிட்டி. ஆமா, whenever you talk about அன்வி, எனக்கு அது மட்டும் வந்துட்டு அன்வி பத்தி தெரியும். வெரி நல்ல கிளாரிட்டி உள்ள ஒரு பொண்ணுப்பா. நீங்க ஆக்சுவலி ஆல்வேஸ் சீன் சைந்தவி பீயிங் தட் சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், வார்மா இருக்கவங்க கூட பேசும்போது. அன்வியா கத்தியெல்லாம் இருக்கீங்களா நீங்க? கத்த வைக்கிறான். என்னையே கத்த வைக்கிறானா? சம்டைம்ஸ் வந்து எங்க அம்மாவே ஷாக் ஆயிடுவாங்க, நீயா கத்துல. அதாவது she is bringing out sides that even my mother has not seen in me. அவங்களே நீங்களே பார்க்காத. கடைசியில் என்னையும் அரசியல்வாதி ஆகிட்டாங்களேங்கிற மாதிரி she'll make me shout out. She'll be like, சாஃப்டா சொல்லு, சாஃப்டா சொன்னா நான் கேட்க போறேன், எதுக்கு கத்துறேன். அதாவது she would have only pushed me to that level, okay, பட் டப்புன்னு நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன்னா, இத்தனைக்கும் நான் அப்படி எல் கிடையாது, ஐ டோன்ட் எல் அட் ஹர். ஆனால் ஸ்டர்னாக வந்து சொல்லுவேன், அன்வி அப்படி சொல்லி ஸ்டர்னாக சொன்னேன்னா அது வந்து ஓகே நான் கேட்குறேன், நீ சாஃப்டாக சொல்லி நான் கேட்குறேன், ஏன் கத்துறேன்பா. ஏன்னு இதுவே கத்த, நாங்களாம் எப்படி திட்டு வாங்கியிருக்கோம் தெரியுமா சின்ன வயசுல. இவ்வளோலாம் நம்ம பேசியிருப்போமா? கேள்வியே கேட்க மாட்டோம், என்ன சொன்னாலும் ஓகேன்னு. இவங்களுக்குலாம் வந்து கிட் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, அடல்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஏதாவது ஒரு நோ சொல்லணும்னா காரணம் எல்லாமே சொல்லி, why that no, complete explanation, argument. ஆமா, நோ அன்வி அப்படி சொன்னா வை அப்படின்பா. அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் சரி ஓகே. எக்ஸ்பிளைன், யூ ட்ரீட் ஹர் லைக் an adult, she is okay. ட்ரீட் ஹர் லைக் she'll be like no way. அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது, அந்த மாதிரி தான். But sometimes it's also nice to be like that. Exactly. So ஒரு 10 years back இருந்த சைந்தவிக்கும் இப்போ இருக்கிற சைந்தவிக்கும் how much you evolved? I think இன்னும் stronger. Okay, I've become a little more stronger, and somewhere I have come to realize that I have to prioritize myself. I don't know if I've started prioritizing myself yet, but I've come to that realization that it is important to prioritize our health, our mental peace ellame. So on the probably I'm probably in baby steps in trying to make that work. Okay, so and 10 years முன்னாடி இந்த சைந்தவிக்கும் இப்போக்கும் வந்து என்ன சொல்கிறது, she has a lot more drive in her to achieve whatever she wants, to follow her passion. And as ஒரு குழந்தை பிறந்தோடனே இல்லை, யூ ஃபீல் மோர் ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஸோ வி ஆர் வெரி கேர்ஃபுல். நம்ம செட் பண்ணுற எக்ஸாம்பிள் வந்து கரெக்டான எக்ஸாம்பிளாக இருக்கணும். அது ஏன்னா இவாலாம் தே ஆர் லைக் ஸ்பாஞ்ச், நோ, ஆல் தே அப்சர்வ் லைக் எனி திங், all these in the especially this generation of kids. நம்மளுக்கு நம்ம என்ன பேசுறோம்னு கேக்குறாங்க. ஆமா, அப்படி சும்மா ஒரு வார்த்தையை விட்டுட்டு முடியல. ஆமா, அன்னைக்கு somebody else ஏதோ ஃபோன்ல எங்கேயோ பேசிட்டு இருக்காங்க, they have used bad, she came and asked, அதுனா என்ன, அந்த வேர்டுனா என்ன, அது வந்து குட்டா பேடா அப்படி. ஸோ நம்ம see they are not even related, some random person who are talking on the phone. நம்ம சொல்லக்கூட முடியாது, குழந்தை எதிரில் பேசாத அப்படி, நம்ம வீட்டிலன்னா சொல்லலாம். ஸோ பட் you like we really have to be cautious in today's இது. ஏன்னா இவங்கெல்லாம் இஸ் மச், நம்ம 5 வயசுல இப்படி இருந்தோமானா கிடையாது, பட் இந்த ஜென்ரேஷன் வந்து பக்கத்துல உட்காந்து யாராவது ஏதாவது தப்பா பேசுறா கூட நம்மளுக்கு தெரியாது, ஐயோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். But this generation they want to know, they want to know what's happening, they want to take their own decisions. Exactly. நம்மளாம் தான் வந்துட்டு கொஞ்சம் லூஸா இருந்திருக்கோம், ரொம்ப லேட்டா புரிஞ்சிருக்குடா ரொம்ப. ஸோ ஸ்டாண்டிங் அண்டர் லைட்ஸ், நிறைய எக்ஸ்போஷர், ட்ராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. How is it responding to your skin and hair? நீ என்ன பண்றீங்க? What are you doing to coping up? Coping up வந்து டாக்டர் மோனிஷா தான் பார்த்துக்கிறாங்க என்ன. ஏன்னா வந்து டோட்டலா இல்லை அப்படியே பேசுறாங்க, ஸ்பான்டேனியஸா சொல்லி கொடுத்தெல்லாம் பேச இல்லைங்க, சத்தியமா இது சொல்லி கொடுத்தெல்லாம் பேசல. Everybody who knows me knows that I go to Moni and I recommend her to everyone that I know also. That I know. And எனக்கு வந்து கண்டிப்பாக திஸ் ஹார்ஷ் லைட்ஸ் அண்ட் எவ்ரி வீக் ஸ்டைலிங் த ஹேர் அண்ட் மேக்கப். அதாவது ஷூட்டுக்கு நம்ம கான்சர்ட்டுக்கு பண்ணும்போது கூட இட்ஸ் ஒன்லி டியூரிங் தட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் த கான்சர்ட், ஒரு 3 hours 4 hours நம்ம
we are wearing the makeup and everything. But shooting போது full day the makeup has to stay and full day and the lights and hair style. எனக்கு எப்படின்னா வார வாரம் ஹேர் கிரிம் பண்ணி எனக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் கிரிம்டாவே தெரியுது. என்னோட எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலுமே ஐ ஃபீல் மை ஹேர் இஸ் பெர்மனென்ட்லி கிரிம்டுங்கிற மாதிரி அந்த அயர்ன் பண்ணி கிரிம் பண்ணுறது. எல்லாரும் கேட்பாங்க நீ ஏதாவது கேரட்டின் பண்ணிக்க, அதெல்லாம் அயர்ன் பண்ணிட்டு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டெஃபினெட்லி அ லாட் ஆஃப் அப்யூஸ். லக்கிலி எனக்கு வந்து நாட் ஃபார் பப்ளிசிட்டி ஆர் எனி திங், பட் வாட் ஐ லைக் பெஸ்ட் அபவுட் கம்மிங் டு யூ இஸ் யூ டோன்ட் கிவ் மீ எலாபரேட் routines. I am a person who cannot follow avlo elaborate skincare routines at all. So you kind of know me what I exactly can do and will do. And அதுக்கேற்ற மாதிரி உனக்கு இவ்வளோ தான் தேவை, இவ்வளோ நீ பண்ணால் போதும், இதையே நீ ஆனால் ஒழுங்காக பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான். பட் ஆனால் ஜோக்ஸ் அப்பார்ட், மை பெரிய என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தோன்னா தட் இஸ் த பிரைட்னிங் சீரம் தட் கேத்தோடது and my moisturizer that you from Kate again, and that Peltos mask which I wear in the night, and அந்த under eye யூரியா ஜோட இதுவும் ஆமாம் அண்டர் ஐ அண்ட் லிப் பாம் எனக்கு பயங்கரமாக இதெல்லாம் தான் எஃபெக்ட் ஆகும். ஸோ அது ஒண்டி தான், மற்றபடி பெருசாக ஒன்றுமே ஆகிடும். ஜோ சன்ஸ்க்ரீன், கூலா அண்ட் ஜோ டிபெண்டிங் ஆன் வேர் ஐ கோ, அவ்வளோதான். So you're using sunscreen regularly? Yes, you are proud of me? Very proud. So உங்களுக்கு நீங்க பாடினதுலே பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங் என்ன? அப்படி அது ரொம்ப கஷ்டமான கேள்வி. சொன்னா சண்டைக்கு வருவாங்க. There is no diplomatic answer for this. கண்டிப்பா I'll be offending somebody or the other if I say. நீங்க திரும்ப கேட்ட ஒரு பாட்டு, ஃபார் ஓகே உங்களதுன்ட்டு இல்லாமல், பட் நம்மளுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் ஹீலிங். நம்மளுக்கு நம்ம லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷனுக்கும் வந்து ஒரு 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 கம்பேனியன்னா எனக்கு தட்ஸ் ஹவ் மியூசிக் இஸ் ஃபார் மீ. ஒரு கம்பேனியான மியூசிக், நான் சேடாக இருந்தால் பாட்டு கேட்பேன், ஹாப்பியாக இருந்தால் பாட்டு கேட்பேன், எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு சாங் இருக்கும். அண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் திஸ் சாங் விச் இஸ் வென் வி ஆர் வெரி லோ, தேர் இஸ் அ சாங் விச் இஸ் லைக் கேட்டேன்னா ஓகே தட் இஸ் மை மெடிடேஷன் ஜோன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு சாங் இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்கு. லைக் நான் வந்து லைக் யூ செட் சோகமாக இருந்த பாட்டு, ஹாப்பியாக இருந்த பாட்டு. இந்த ஹாப்பியாக இருக்கிறதுக்கெல்லாம் யூ ஹாவ் ஒன் ஃபுல் டான்ஸ் நம்பர் பிளேலிஸ்ட், எல்லாமே ஓகேடா இறங்கி குத்தா அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் நம்பர்ஸ் பிளேலிஸ்ட்டு. பட் ஆனால் வந்து ஈவன் த லிரிக்ஸ் டசன்ட் ஹாவ் டு பி மோட்டிவேஷனல். இஃப் இட்ஸ் குட் மியூசிக் இட்ஸ் ஜஸ்ட் அ பிக் மீ அப் ஃபார் மீ இமீடியட்லி. Good music, good tune, good song doesn't have to be ஒரு மோட்டிவேஷனல் லிரிக்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பாட்டு கேட்டாலே ஒரு இட்ஸ் அ மூட் லிஃப்டர் இமீடியட்லி. அந்த மாதிரி நிறைய ரஹ்மான் சார், ராஜா சாரோட சாங்ஸ் எல்லாம் நிறைய என் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வித்யாசாகர் சார் அண்ட் இப்போ ரீசன்ட் கம்போசர்ஸ் நிறைய பேர், சந்தோஷ், ஜிவி சார் அண்ட் பிரதீப் எல்லாம் என்னோட எக்ஸ்டென்சிவாக இருக்குது என்னோட ப்ளேலிஸ்ட்டில். அண்ட் ஐ டோன்ட் ஸ்டாப் லிஸ்னிங் வித் தமிழ். நான் மலையாளமும் கேட்பேன், அதில் நிறைய பாட்டு எனக்கு பிடிக்கும். தெலுங்கு கேட்பேன். அண்ட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபேவரட் ஆர்டிஸ்ட்ஸ். ஸோ ஆர்டிஸ்ட்க்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது, கம்போசர்ஸ்க்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ லைக் எப்படி நம்ம ரெய்னி டேஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பிளேலிஸ்ட், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஜஸ்ட் கனெக்ட் ப்ளே. ஸோ நைஸ். உங்களோட ஃபேவரட் சிங்கர்? என்னோட ஃபேவரட் சிங்கர்னா சிங்கர்ஸ் மல்டிபிள். ஓகே ஆமாம். ஆனால் வந்து எல்லார் பேரும் நான் சொன்னால் ஐ மைட் லீவ் ஒன் ஆர் டூ விச் இஸ் நாட் ஓகே. ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐக்கன் அண்ட் சிங்கர்னா MS சுப்புலக்ஷ்மி அம்மா. I think for most of the singers, iconic. Amma. And how is it to see kutti pasanga paadittu, you do a lot of judging judge poringla. How is it to see that a lot of people want to really sing, come into this? Very நான் சரிகமபா சரிகமபால I judge for seniors and juniors as well. சீனியர்ஸ்னா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். பயங்கரமாக சீரியஸான சிங்கிங், அவங்களோட டிப்ஸ் எல்லாம் கூட நம்ம அவங்க கமெண்ட்ஸ்லாம் கூட வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி தேர் இந்த பிரிம், தே ஆர் ரெடி டு கோ இன் டு தட் வேர்ல்ட். ஸோ அப்போ அவங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு டிப்புமே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம்திங் தட்
ஒரு ஃபீட்பேக் which they definitely have to take up and work on it. And ஏன்னா all of them have potential. இப்போ talent is plenty. And அவங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷோஸ் நிறைய ஸ்டேஜஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் plenty. So you have to make the best use of it when you get it. இல்லையா? குட்டீஸ் வரைச்சே லிட்டில் சாம்ப்ஸ் வரைச்சே ஃபன். இட் இஸ் லைக் 6 months of gala. ஷூட்டிங் போனாலே ஃபன்னு தான். இப்போ இந்த சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கண்டஸ்டன்ஸு. அதில் வந்து இந்த யங்கஸ்ட்டு ஒருத்தன் இஸ் ஜஸ்ட் அ ஸ்பெஷல் பர்ஃபார்மர். மேனுவல் விஜயன், தக்ஷன், இமானுவல்னு 2 பேர். அதாவது யூ கேனாட் பிலீவ் த அமௌண்ட் ஆஃப் ரைட் தட் தே கிரியேட் இந்த ஷூட்டாக இருக்கட்டும், ஆஃப் கேமராவாக இருக்கட்டும். இப்போ போன சீசன்லாம் வந்து முந்தின சீசன்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டஸ்டன்ஸு. இப்போ வந்து இந்த சீசனில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வந்து வச்சு பயங்கரமாக ஆஃப் கேமராலாம் வில் ஹேவ் ஃபன் வித் தெம். இப்போ நான் லாஸ்ட்டு எபிசோடுக்கெலாம் போகிறச்சே வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டே இருந்தேன். சைந்தவி நீ அழகாக பயங்கரமாக யூ கான் இமேஜின். அண்ட் these kids played a prank on me in the last episode. Okay, kids, I'm like, hey, யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூ லேர்ன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனரிசம்ஸ். தேர்ஸ் ஒன் கேர்ள் ஃப்ரம் பாலக்காடு, மூக்குத்தி எல்லாம் குத்தின்னு ரொம்ப ப்ரிட்டி, அப்படியே அம்பாள் மாதிரி இருப்பா ஸ்ரேயான்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப க்யூட்டாக அந்த பாலக்காடு தமிழில் பேசின்னு இருப்பா. இந்த மேனுவல் விஜய்கிட்ட இஃப் யூ கேன் ஹாவ் அ கான்வர்சேஷன் பெரிய விஷயம். அதாவது நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பேசுவீங்க, அவன் தனியாக ஒரு ட்ராக்ல ஒன்று பேசிட்டே இருப்பான். யூ ஜஸ்ட் லாஃப் யுவர் கட்ஸ் அவுட் அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் தேர்ஸ் அ லாட் ஆஃப் டேலண்டட் கண்டஸ்டன்ஸ். எல்லாருமே சொல்கிறேன். தன்வி, ஐ மீன் இஃப் ஐ நேம் எவ்ரி ஒன் ஐ மைட் லீவ் அவுட் சம்படி, அதர் கிட்ஸ் மைட் கெட் ஹர்ட். பட் லாட் ஆஃப் அமேசிங் டேலண்ட்ஸ். ஆமாம், லாட் ஆஃப் அமேசிங் டேலண்ட்ஸ், லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், lot of fun on sets actually. And you learn a lot from them. Kandipa. I mean, how they approach, their outlook is totally different, no? Their perspective. நம்ம நினைக்கிறோம் நம்ம என்ன குழந்தைகிட்ட இருக்காது, அப்படி கிடையாது. ஆக்சுவலி we learn a lot from them. நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து நிறைய கத்துப்போம். நீங்க சொன்ன மாதிரி that getting pregnant and having a kid is a responsibility which changes you a lot. Before kid and after kid is like என்ன நான் இப்படி எல்லாம் எனக்கே தெரியாதேடா நானா இது நினைக்கிற மாதிரி. கண்டிப்பா that is 100% true. நான் வந்து ப்ரீவியஸா வந்து நான் உங்க ஷோஸ் பார்த்திருக்கேன். I see a lot of transformation in Saindavi from what it was early and to now. Saindavi வந்துட்டு இவ்ளோ வைபா, அந்த வைப் இப்பதான் வெளியில வருதா? So I really love the vibe. Thank you. ஏன்னா நீங்க வந்து you're spreading that to people. இப்போ பார்க்கும்போது மியூசிக் லைக் எஸ்பெஷலி லைவ் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்கும்போது அந்த வைப் அப்படியே கனெக்ட் ஆகும்ல. That is happening and it's nice. It's really nice to see the transformation happening. Thank you. இது வந்து தானா நடக்குதா? எப்படி அதுக்கு வந்து I used to be like this in school, okay? But ஆனா when I took up singing seriously வந்து I myself thought ஒரு வேளை நம்ம வந்து டான்ஸ் ஆடினாலோ இல்லை பர்ஃபார்மராக இருந்தாலோ வாட் இஃப் பீப்புள் டோன்ட் டேக் அஸ் சீரியஸ்லி அஸ் அ சிங்கர். ஓகே ஸோ அதனால் வந்து இல்லை இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், வரணும், நம்ம பாடணும், நம்ம போகணும். யாருமே இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நம்ம அட்டையர் பார்த்து என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி so many thoughts that has been there in my mind and so many walls that I built around myself. In school I used to take part in everything. I used to be part of all events and competitions. Singing மட்டும் இல்லை, டான்ஸிங்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஜிம்னாஸ்டிக். I was a gymnast in school. யாரும் இப்போ நம்ப கூட மாட்டாங்க சொன்னா, பட் ஆனால் ஜிம்னாஸ்ட் இன் ஸ்கூல். அந்த மாதிரி நிறைய I used to dramatics, mono acting, எல்லாத்துலேயுமே I used to be a part of it. பட் அப்புறம் சிங்கிங் தான் ப்ரொஃபஷன் அப்படிங்கும்போது இதெல்லாம் பண்ணால் நம்மளை ஒரு சிங்கராக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் ஐம் ஆல்ரெடி வெரி குட்டி. ஃபார் வாட் டு ஐ டூ ஃபார் பீப்புள் டு டேக் மீ சீரியஸ்லி, தென் ஐ ஹவ் டு சிங். ஓகே, ஸோ ஒன்லி சிங்கிங். அந்த சிங்கிங்கில் அப்போது நம்ம போடுற அந்த எஃபர்ட்டு அண்ட் எப்படின்னா இன்னி வரைக்கும் இட்ஸ் ஹெல்பிங் அஸ். ஓகே, பட் in recent scenario, no, if you are a good singer alone, it's not enough. You have to connect with the audience, you have to be a performer, you have to entertain people, or you have to be an entertainer on stage. Ellame there are requirements like that today. So of course legends
லைக் சித்ராமாலாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணது, அவங்க வந்து நின்று பாடிட்டு போனாலே பீப்புள் ஜஸ்ட் யூனோ தே ஃபால் அண்ட் ஃபீட். பட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து தெர் இஸ் அ ரெக்வயர்மெண்ட் டு பி அ பர்ஃபார்மர், டு பி ரெலவெண்ட் இன் டுடேஸ் சினாரியோ. ஓகே, ஸோ அப்போ வந்து when I launched my concert series ஐந்திவி லைவ் இன் கான்சர்ட்ஸ் நான் லான்ச் பண்ணும்போது ஐ டிசைடட் நான் பண்ணும்போது எல்லாமே ஐ ஹாவ் டு கிவ் இட் அ ட்ரை. ஸோ நான் என்னோட கான்சர்ட் லைக் ஐ வாஸ் பிளானிங் மை லிஸ்ட் ஃபார் மந்த்ஸ் எப்படியோ அது மாதிரி ஐ வாஸ் கோயிங் ஃபார் டான்ஸ் கிளாஸஸ் ஃபார் 2 months பிஃபோர் மை கான்சர்ட். ஓ நைஸ். ஓகே, ஐ ஸ்டில் கோ ஃபார் டான்ஸ் கிளாஸஸ். ஐ லேர்ன் ஃப்ரம் TDC. ஸோ ஐ வாண்டட் டு டூ இட் ரைட். ஓகே, அண்ட் ஐ வாண்டட் டு see how people are receiving it. நம்ம வந்து எப்பவுமே நம்ம பண்ணால் ஒரு வேளை பிடிக்காமல் போயிடுமோன்னு நினச்சே ஸ்டெப் எடுக்க. ஆமாம். ஸோ ஐ டிசைடட் லெட் மீ டேக் தட் ஸ்டெப். பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது லெட் தெம் டெல். நம்மளே வந்து நாளைக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ரிக்ரெட் இட் லேட்டர். ஒரு வேளை நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கலாமோ, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் அதை ரெக்ரெட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால ஐ டிசைடட் ஓகே லெட்ஸ் கெட் இன் ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு தான் I did. And surprisingly people welcomed it with both arms. எல்லாருமே வந்து they were very supportive, loving and even social மீடியாவில் என்னோட கான்சர்ட்டில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஹாரிஸ் சார் அது வரைக்கும் பாடிட்டு இருந்த ரெகுலராக சாருக்கு கான்சர்ட்ஸு. சார் வந்து வசீகராக்கு ஆடுறியான்னு ஆரம்பித்தார். உனக்கு ஓகேயா ஆடுவியா அப்படி கேட்டார். ட்ரை பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வசீகரா ஆடும்போது நோபடி எக்ஸ்பெக்டட் மீ டு டான்ஸ் ஆன் தட் ஸ்டேஜ். இட் வாஸ் லைக் நந்தனம்ல YMCA. இட் வாஸ் அ ஹியூஜ் ஸ்டேஜ். நோபடி ஹேட் அன் அயோட்டா ஆஃப் ஐடியா ஆல்சோ தட் ஐ வில் பி பர்ஃபார்மிங் ஃபார் வசீகரா. ஸோ நான் பாடி முடிச்சுட்டு அந்த BGM வந்து ஆடினோடனே க்ரௌட் வென்ட் கிரேசி. ஸோ அப்போ தே ஆல் ஸ்டார்டட் ஷேரிங் தட் ரீல் அண்ட் எவ்ரி திங். சரி ஓகே, அப்போ இப்போ நம்ம இன்னும் சின்சியராக பண்ணணும். ஓகே, நாகேந்திர பிரசாத் மாஸ்டர் தான் கோரியோ பண்ணார் அதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் in all my concerts, in my solo or Harris Sir's concert or any other music, even Vidyasagar Sir's concert, எல்லாத்துலேயுமே I make sure I at least perform, you know, at least for 1 or 2 songs கண்டிப்பாக வந்து perform பண்ணேன். That's so nice that you're taking it up seriously. கிளாஸ்க்கு போயிட்டு கற்றுக்கிட்டு பண்ணால் கரெக்டாக பண்ணணும். சின்ன பேர் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி That's so nice. நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும். Shows how responsible you are. இல்லை நான் வர பாடுறேன் இதான் நான் இப்படிதான் நீங்கள் என்னை பார்க்கணுங்கிறது இல்லாமல் ஐ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ இட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வராது சைந்து. ஐ டோன்ட் திங்க் ஐவ் நாட் சீன் பீப்புள் டூயிங் தட். ஸோ இட் ஷோஸ் தட் ஹவு ரெஸ்பான்சிபிள் யூ ஆர், ஹவு சீரியஸ் ஆர் டேக்கிங் திஸ் ப்ரொஃபஷன். என்ன கொடுத்தாலும் நான் அதை சீரியஸாக சின்சியராக பண்ணுவேன். அந்த குவாலிட்டி சின்ன வயசுலேருந்து இருக்குது தேங்க்ஃபுல்லி. அதனால வந்து ஏதோ வண்டி ஓடிட்டு. That's why you are here today and you'll definitely keep growing more for this sincerity and the responsibility you're taking up and the hard work you're putting in to you know make sure that I give my best. And எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நான் ப்ராப்பராக I follow all protocol to come here. So that's actually so nice. நான் வந்து when I prepared for ஐந்திவி லைவ் இன் கான்சர்ட் for 2 months I learned dance. Then ஒரு first few classes were only dance. Next few classes was posture in front of a mirror when I'm dancing. I will see if that step is suiting me or not. Do I look like a fool doing that step or do I look nice? Then mic கையில் பிடிச்சிட்டு பாடிண்டே. ஸோ 1 month of me training before my concert was how breathless I am during if I dance and sing. So அதை வச்சு we altered some steps. இந்த ஸ்டெப்பை போட்டேன்னா இந்த பாரில் என்னால் டக்குன்னு ஆரம்பிக்க முடியாது. ஸோ அப்போ நான் இதை கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பை வந்து நான் இதுவாக பண்ணணும். அந்த மாதிரி எவ்ரி திங் அது வந்து இது. அண்ட் ஷூஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ ஐ வெண்ட் அண்ட் பாட் ஷூஸ் இன் ஆல் கலர்ஸ் லைக் கோல்டு, சில்வரு, பிளாக்கு, ஒயிட்டு, எல்லாமே கம்ஃபர்டபுள் ஷூஸ். ஐ டோன்ட் வேர் ஹீல்ஸ் ஃபார் மை ஷோஸ் எனிமோர். ஓகே, எப்போவுமே வெட்ஜஸ் தான். அதுவும் ஐ டோன்ட் நெவர் ஒரு அந்த வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் நான் நடக்கவே முடியாது. நான் 2 ஸ்டெப் நடந்தால் கீழே விழுந்துருவேன். அவ்வளோலாம் எனக்கு வராது. அதனால ஒன்லி ஷூஸ். ஸோ நவ் ஐ ஹாவ் ஷூஸ் இன் ஆல் கலர்ஸ். குட். ஆமாம். ஸோ தட் வாட் எவர் அவுட்ஃபிட் ஐம் wearing I'll wear one shoe and only dance so that I don't trip and fall down because I am very capable of doing that also. So it is so embarrassing, okay, that too on stage and all, it's extremely embarrassing. So I make sure that I don't fall down.
ஸோ நைஸ். ஐம் கோயிங் டு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஓகே ஓகே, ஐ யூ அ மார்னிங் பர்சன் ஒரு நைட் அவுட்? ரெண்டுமே. பிகாஸ் ஒர்க் ஆமாம் ஒர்க் வாட் எவர் இட் டிமாண்ட்ஸ். இல்லை வேலைலாம் இல்லைன்னா? வேலைலாம் இல்லைனாலும் நம்மளுக்கு வீட்டில் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். நான் ஷூட் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக வருவேன். ஐ வில் கம் பேக் வெரி ஆட் டைமிங். சம்டைம்ஸ் ஏர்லியாக முடிச்சிடும், பட் வெரி ரேர்லி ஏர்லியாக முடியும். மோஸ்ட்லி லேட்டாக தான் முடியும். ஸோ 2 o'clock அந்த மாதிரிலாம் வந்தால் கூட ஐ ஸ்டில் வேக் அப் இந்த மார்னிங் பிகாஸ் ஐ ஹேவ் டு கெட் ஹர் ரெடி டு ஸ்கூல். ஏன்னா நான் இருந்தால் எவ்ரி திங் ஐ ஒன்லி டூ ஃபார் ஹர். ஸோ நான் 2 மணிக்கு வந்து படுத்தாலுமே காத்தால 6:30 மணிக்கு எழுந்து அவளை எழுப்பி ரெடி பண்ணி டிஃபனை ஊட்டி விட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது வரைக்கும் அதுக்கப்புறம் ஐ வில் சி டைம் இருந்ததுன்னா தூங்குறது. சரி ஒரு 1 hour தூங்கிக்கலாம், ஒரு 2 hours தூங்கிக்கலாம். இல்லை ஒர்க் இருந்துச்சுன்னா அதுவும் கிடையாது, டக்குன்னு நெக்ஸ்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒர்க். தூங்க எங்கேயா விடுறாங்க? காஃபி ஆர் டீ? டீ. சாரி ஆர் வெஸ்டர்ன் வேர்? ஐ லவ் சாரீஸ். கிளாசிக்கல் ஆர் ஃபில்ம் மியூசிக்? போத். ஓகே. ஸ்கின் ஆர் ஹேர், வாட் டு யூ டேக் மோர் கேர் ஆஃப்? ஸ்கின். சம்ஹவ் ஹேர் வந்து இப்ப இருக்கு. எங்க அம்மாவுக்கு நல்ல முடி இருக்கு. அந்த ஜீன்ஸ்ல எனக்கு எல்லாரும் அதை பத்தி தான் கேட்பாங்க. அம்மா பாரு உங்க அம்மால தான் உனக்கு நீ எல்லாம் இல்லைன்னா ஹேரை டேக் கேரே பண்ண மாட்டேங்கிறல திட்டுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல பொறாமப்படுவாங்க. எப்படி நீ ஒண்ணுமே பண்ணு. எவ்ரிபடி ஹேஸ் தட் மித்துல ஆயில் போட்டாதான். நான் எண்ணெயே வச்சது கிடையாது. பாத்தீங்களா? அதை சொன்னா யாராவது நம்புறீங்களா? எண்ணெய் வச்சாலே கொள்ளணும். நல்ல ஜீன்ஸ் தான் நல்லா சாப்பிட்டீங்கன்னா முடி வளரணும். நான் எண்ணெய் ஏன்னா எங்க அம்மாவே எண்ணெய் வச்சது கிடையாது. அப்புறம் தானே நான். ஸோ அதனால நான் எனக்கு அதெல்லாம் இதுவே இல்லை. ஸோ அதோ எங்கள் அம்மா புண்ணியத்தில் எனக்கு நல்ல ஜீன்ஸ், அவ்வளோதான். ஒன் வேர்ட் தட் டிஃபைன்ஸ் யூ டுடே? ஸ்ட்ராங். ப்ராக்டிக்கல் ஆர் எமோஷனல் பர்சன்? போத். ஸ்ட்ரீட் ஃபுட் ஆர் ஹோம் குக் ஃபுட்? ஹோம் குக் ஃபுட். ட்ராவல் ஆர் வீட்டில் இருக்க பிடிக்கும்? ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கே போனாலும் ஐ வில் ஆல்வேஸ் வாண்ட் டு கம் பேக் ஹோம் ஸ்வீட் ஹோம். அதாவது ஈவன் சம்டைம்ஸ் 10 days 12 daysலாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணால் அப்புறம் ஐ என்ஜாய். ஐ லவ் டு ட்ராவல். ஆனால் எப்போ வீட்டுக்கு வருவோம், நம்மளோட பெட்டில் எப்போ படுப்போம் அந்த மாதிரி. ஹவு டு யூ ஹேண்டில் யுவர் பேட் டேஸ்? இட்ஸ் பெட்டர் ஐ டோன்ட் டாக் ஒன்லி. சைலண்ட் going to the because I don't lash out. I don't believe in it at all because நம்ம கோவத்தில் ஏதாவது சொல்லிடுவோம். ஆமாம், அப்புறம் வார்த்தையை அள்ள முடியாது. ஸோ பெட்டர் நாட் டு டாக் ஒன்லி வென் யூஆர் ஆங்க்ரி. ஆமாம். ஸோ ஐ ப்ரிஃபர் சாலிட்யூட் இஃப் ஐ எம் ஹேவிங் அ வெரி பேட் டே. ஆமாம். ஒன் லைன் ஆர் கோட் தட் ஆல்வேஸ் மோட்டிவேட்ஸ் யூ? அந்த மாதிரி இல்லை, அப்பப்போ ஏதாவது படிக்கும்போது இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு அப்பப்போ ஏதாவது வரும் இல்லையா, நம்மளுக்கு என்ன தோணுது நம்மளுக்கு முன்னாடி அவளுக்கு தெரியும். அதனால அந்த is very intelligent, you know. So intelligent. I don't even have to talk about it. If I think about it, it still pops up in my Instagram feed. I'm like, hello, are you there inside my brain? One healthy habit or mantra that changed your life? Changed my life or made it easier? Hydrating myself in recent times. That has really helped a lot. What does Saindavi do in her me time? அது எங்கேயா கொடுக்குறாங்க? அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, சம்டைம்ஸ் இந்த மீ டைம் நான் எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு. ஸோ அன்வி இல்லாத போது மீ டைம் பிளான் பண்ணலான்னு பண்ணுவேன். நம்ம என்னைக்கு பிளான் பண்ணுறோமோ அன்னைக்கு வந்து கரெக்டாக வருவோம். அம்மா அப்படின்னு, சரி ஓகேம்மா உனக்கு மூக்கில் வேர்த்திருச்சா உனக்கு, ஓகே அந்த மாதிரி. ஸோ பட் ஆனால் ஐ லவ் டு ரீட் புக்ஸு, மேபி கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ப்ளே பேட்மிண்டன். அதெல்லாம் இப்போ என்னடான்னா இப்போ அவளும் நானும் வருவேன் பேட்மிண்டனுக்கு. ஸோ என்ன பண்ணுறது, ஒரு செட் ஆஃப் ஷட்டில் காக்ஸ் வாங்கிட்டு அவ்வளோ ஓரமாக நின்று ஒன்றொன்னா போட வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கும் விளையாடணுன்னு பார்த்தப்ப நான் உன்னோட தான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு நடுவில் போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நடுவில் இந்த மாதிரிலாம் இத்தனை பேர் இருப்போம்ல, அட் அ டைம் 4 people தான் விளையாட முடியும். யாராவது ஒருத்தர் அவரோட நான் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் டேக் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி. யுவர் ஹாப்பி சாங் டக்குன்னு தோன்றது? ஞாபகம் டக்குன்னு வரல. சாங் இல்லை, இது வந்து அபவுட் சாங் தான். ஓகேயா, ஒரு கோ டு சாங் வென் யூ ஆர் சேட்? இன் ரீசெண்ட் டைம்ஸ் வந்து
அந்த கண்ணம்மா அந்த பாட்டு காலாலேருந்து காலா. ஆமாம், அது நான் கேட்பேன். ஒரு சாங் போதும், பரவாயில்ல. தேங்க்யூ. உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய பாட சொல்லி கேட்ட ஒரு பாட்டு? எல்லுவையா. இன் ரீசெண்ட் டைம்ஸ் இட்ஸ் பீன் எல்லுவையா அண்ட் கைலே ஆகாசம் இன் ரீசெண்ட் டைம்ஸ். ஓகே. A song you wish you had sung for audience. நம்மளோட ஆடியன்ஸ்க்காக. நான் அது என்னோட கான்சர்ட்ஸில் எனக்கு ஆமாம், ஐ டோன்ட் சிங் மை சாங்ஸ் ஆல்சோ அலோன். ஐ பெர்ஃபார்ம் அதர் சிங்கர்ஸோட சாங்ஸ் ஆல்சோ. ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் பாடிடுவேன். ஸோ இது வரைக்கும் நான் அப்படி வந்து எதுவும் விட்டு வச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. A song that feels like home to you. A lot of Rahman sir songs and Raja sir songs. நீங்கள் பாடின சாங்ல இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அண்டர் ரேட்டடாக வந்துட்டு ஒரு சாங் அப்படின்னு ஏதாவது இருக்கு? தலைவி படத்தில் வந்து அவரோட சங் ஒரு கிளாசிக்கல் நம்பர் கண்ணும் கண்ணும். அது பாதி பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து ஆக்சுவலி தலைவி படம்ல ஐ ஹவ் சங் 2 songs. அது ரெண்டுமே வந்து ஐ வாஸ் ஃபுல் டேர்ம் ப்ரெக்னென்ட். ஓகே, ஐ மீன் ஃபுல் டேர்ம் இல்லை, ஃபுல் ஒரு சம்வேர் இன் பிட்வீன் மை ப்ரெக்னென்சி. அண்ட் ரெண்டுமே கஷ்டமான சாங்ஸ். ஒரு பாட்டு வந்து மழை மழை என் மேலே இஸ் வெரி ஹை, ஆனாலுமே ஐ வுட் ஹவ் சங் இட். அண்ட் தலைவியில் கண்ணும் கண்ணும் பேச பேச இஸ் வெரி கிளாசிக்கலி இன்ட்ரிகேட்டு. பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு அது தெரியாது. அண்ட் சர்ஃபிராவில் வந்து when I sang அந்த கைலே ஆகாசமோட ஹிந்தி வேர்ஷன், நாட் த சேம் டியூன் பட் அ டிஃப்ரெண்ட் டியூன், ஏ ஹவாவும் தேக்கலே. ஸோ ஐ வாஸ் ரியலி அந்த பாட்டு பாடும்போது so much of excitement. I was really looking forward for that song to do really very well. அது மாதிரி நிறைய நடக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த சாங் நம்ம நல்லா போகும்னு நினைப்போம், ஆனா அது பெருசா ரீச் ஆயிருக்காது. இந்த சாங்லாம் போகுமா, எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு. ஃபார் நியூ கம்போசர்ஸ் நிறைய பாடியிருக்கேன். அந்த சாங்லாம் ரியலி நைஸ் சாங்ஸாக இருக்கும். பட் ஆனால் வந்து either the movie gets unnoticed or the song gets unnoticed. நான் வந்து அஞ்சனான்னு வந்து ஒரு ஃபீமேல் கம்போசர் இருக்காங்க. she is extremely good. I have sung 2-3 songs for her and all the songs that I have sung is like totally different. இப்போ கூட மாயக்கூத்துன்னு ஒரு படத்தில் வந்து I sang. Brilliant work. Anjana is one of the very good composers, female composers that I've worked with in recent times. So but I really wanted to do well. அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும்போது I want the songs also to do well because it's something that I have not done before. Okay, நான் ரெகுலராக see every time there has been one huge hit for me. Following songs எல்லாமே அந்த மாதிரி வேணும், அப்படி தான் வரும் ரெஃபரன்ஸே. When Randaka happened, everybody started calling me for fast numbers only. When Vidigalil happened, everybody wanted me to sing the husky, and Pirai Thenum happened, everybody wanted to have that tone, soft tone. When Elluvaya happened, everybody wanted me to sing that ஒப்பாரி. அந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஒப்பாரியும் நான் தான் பாடியிருக்கேன். ஓகே, ஸோ அண்ட் தென் வென் கைலே ஆகாசம் ஹேப்பன், தென் எவ்ரிபடி வாண்டட் மோட்டிவேஷனல் சாங்ஸ். ஸோ சம்டைம்ஸ் ஒரு பாட்டு ஹிட் ஆகும்போது யூர் டைப் காஸ்ட் இன் ஒன் பர்டிகுலர் ஸ்டைல், விச் இஸ் ஸ்டில் ஓகே, ஹாப்பி, யூர் கெட்டிங் ஒர்க், ஸோ ஸ்டே கிரேட்ஃபுல் ஃபார் தட். அந்த மாதிரி. பட் ஐ சாங் ஃபார் நான் பாடின 3 பாட்டுமே டோட்டலி 3 different types of songs. Okay. So I really hope people like it and listen to everybody else's work as well. Not as music connoisseur, it will be very nice. நான் பாடின பாட்டு மட்டும் இல்லை, all the songs நிறைய நல்லா, my friends like நிவாஸ், அஜீஷ்கெல்லாம் பாடின பாட்டு எல்லாமே ரொம்ப அழகான சாங்ஸ். I really wanted to do all those songs to do well. N.R. Raghunandan ஒரு பாட்டு பாடியிருப்பேன். நானும் ஆனந்த அரவிந்தாக்ஷனும் வெள்ளந்தியும் அழகுதான், அப்படி அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு. இது வந்து கோழிப்பண்ணை, அந்த செல்லதுரை, கோழிப்பண்ணை செல்லதுரைன்னு ஒரு மூவியில் ரகுநந்தன் சாருக்கு செம்ம பியூட்டிஃபுல் சாங். பாடும்போது ஐ ரியலி வாண்டட் தட் சாங் டு டூ வெரி வெல். ஓகே, ஐ டோன்ட் நோ வை ஆடியன்ஸ். ஆமாம், வெரி பியூட்டிஃபுல் சாங். ஐ எம் சேயிங்
it doesn't have to be a super duper melody for it to become a hit, or it doesn't have to be a fast number for peppy it to number. become. It is a good song, could have become இது, but again நம்ம கையில எதுவுமே இல்ல. பாடி முடிச்ச வாழ்க்கை கொடுக்குற வரைக்கும் தான் வந்து it's there. And then there are a lot of things that make changes. So true. Thank you. And உங்களை கண்டிப்பா பாடாம வந்துட்டு I can't end the show. I will sing your favorite song. You tell me what your favorite song is. இப்போ நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோ நான் கஷ்டப்படணும் ஒரு ஃபேவரட் சாங் சொல்றதுக்கு. ஏன்னா எனக்கு அவ்வளோ பாட்டு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்களா நான் இப்போ என்னோட பிளேலிஸ்ட் தான் எடுக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்ணாலனி. ஓகே. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வழி தீர வழி என்னவோ கண்ணாளனே. So sweet. Thank you. That was so nice to listen. சித்ரா அவங்க தானே பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க வாய்ஸ்ல தான் அந்த பாட்டை நான் கேட்குறேன். நிஜமாவே ஐ ஹவ் நாட் சீன், ஐ மீன் நான் பெருசா லைவ் கான்சர்ட்ஸ் போய் பார்க்குற ஆள் கிடையாதா. ஸோ அதனால வந்து எப்பவுமே அந்த ஒரிஜினல் வெர்ஷன் கேட்டுட்டு so nice. Thank you Saindu. Thanks for being here. And my pleasure. I actually saw a different version of Saindevi சொல்லலா. ரொம்ப ஹாப்பியா ஜோவியலா. Thank you. Stay like this. Normally I'm always complaining when I come to you. I'm like Moni this, Moni that. But அந்த வருஷம் அது அப்படிதான் இருந்தா வேற வழி கிடையாது. யார்கிட்டயாவது போய் கொட்டணும்ல. So that is okay. But off the clinic thing, to see you, being spreading that vibe of happiness, positivity, keep doing it. Thank you. Nariya nalla vaanga, I want to see you in bigger stage. Thank you. With bigger audience. Thank you so much. And kudiya seekra national award vaangano. Thank you. Yeah. நீங்க சொல்ற வாய் மொத்தம் யாராவது கொடுக்கட்டும். ஆமா, யாராவது கொடுக்கணும். Yes, so all the best. Thank you so much. And have a great year ahead. Thank you. Thank you, Saindu.